இன்னைக்கு நான் ஒரு வசனத்தை பற்றி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். யோவான் 8:32 அவனுடைய வார்த்தை இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வசனத்தை ஏன் சொல்றேன், 34 எப்படியா சொல்லப்பட்டிருக்கு, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கானா. நம்ம நிறைய டைம் பாவத்துக்கு கம்பேரிசன் பண்ணல, மற்றவங்க செய்து போன தப்பு இதுவும் பெருசா செய்யலையே, இவங்க செய்யாத தப்பா, எல்லாரும் செய்யற தப்பு தானே, நான் சின்ன தப்பு தான் பண்றேன், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லையே, எப்பயோ ஒரு நாள் நான் பண்றேன், ஒரு டைம் தான் பண்றேன், சின்ன தப்பு இப்படி சொல்லிட்டு நம்ம நிறைய கம்பேரிசன் பண்றோம். ஆனா பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கான்னு சொல்லிட்டு வேதம் நம்ம சொல்லிக் கொடுக்குது. ஏன்னா அந்த இனிமே கம்பேரிசனே பண்ணாது. ஒரு சின்ன தப்பானாலும் சரி, பெரிய தப்பானாலும் சரி, தப்பு தான், பாவம் தான். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கான். அவங்களுக்கு சத்தியம் மட்டும் தான் விடுதலை கொடுக்க முடியும். சத்தியம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம 1000 மெசேஜஸ் கேட்போம், 1000 பாடல்களை பாடுவோம். ஆனா அவனுடைய வார்த்தையோடு நம்ம நேரத்தை செலவிடலைன்னா, அவனுடைய வார்த்தை நமக்கு இல்லைன்னா நமக்கு விடுதலை கிடைக்காது. ஏன்னா சத்தியமே ஒரு ஆத்மா விடுதலையாகும்.